Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. தர்மபுரியில் பேசியிருக்காரு சார். இந்தியாவுக்கே திசை காட்டி திராவிட மாடல் ஆட்சி தான். என் தலைவன் மட்டும் அமெரிக்காவில் பிறந்திருந்தால் அமெரிக்க ஜனாதிபதி ஆகியிருப்பார். என் கரகம் தலைவர் இங்கே பிறந்திருக்கான்ற லெவல்லாம் பேசிட்டுலாம் இருந்தாங்க. இப்பவும் பேசுகிறாங்க. சில டைமில் வந்து ரொம்ப கேலி கிண்டல் ஆகிடுன்றதுனால பேசுறதை குறைச்சிக்கிட்டாங்க. மற்றபடி அந்த ரேஞ்சில் இருந்தவங்க தான் இவங்க எல்லாம். அதில் ஒன்று இப்போ திராவிட மாடல் அரசு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுதுன்னா எதில் வழிகாட்டுது? அதிமுக கவர்மெண்ட் என்ன இருந்தாலும் ஆளுநர் கூட மத்திய அரசோட ஒரு இணக்கமான போய்க்கு வேலையை ஆகிறது தான் வேலை. நான் யார் அடிக்கிறேன்ட்டு அடித்து இன்னும் 4 பொருளை தூக்கி போட்டு உடச்சி உங்களுக்கு பெரிய ஸ்பாய்லராக இருக்க போகிறது விஜய். அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ உங்களுடைய வாக்குகளை பெரும்பாலும் பிடிப்பார். கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக. தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் வந்து திருமாவளவன் மாற்றி பேசுகிறாரு. கொள்கை வழி தலைவர்கள் என்னைக்கு கொள்கையை கைவிட்டுட்டு சுயநல அரசியலை கையில் எடுக்கிறாங்களோ அன்னைக்கே அவர்கள்ட்ட தடுமாற்றம் குழப்பம் எல்லாம் வந்துடும். துப்புரவு பணியாளர்கள் பணி நடந்துறாங்கன்னா அவர்கள் வாழ்க்கை மேம்படும். அதன் மூலயமாக அவர்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும். மறுபடியும் அப்பா தொழிலுக்கு வருவானா? அப்போ நீங்கள் தலைகீழ சொல்கிறீங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2 நாள் முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் வந்து தர்மபுரியில் பேசியிருக்காரு சார். இந்தியாவுக்கே திசை காட்டி திராவிட மாடல் ஆட்சி தான். அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா மகளிர் விடியல் பயணம், உரிமை தொகை ஒரு 3-4 திட்டத்தை சொல்லிட்டு இந்தியாவுக்கே நாங்கள் தான் திசை காட்டின்றாரு. அது எப்படி சார் பார்க்குறது? மகளிர் விடியல் பயணம் என்ன லட்சத்தில் போகுதுன்னு அந்த பெண்களை கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவாங்க. இந்த விடியல் பயணத்தில் பஸ்ஸுங்களை எந்த அளவுக்கு விடுறாங்க, 4 பஸ் போன இடத்துல 1 பஸ் போகிறது, இந்த மாதிரி பல பிரச்சனை. இப்போ அது மாதிரி சந்திரபாபு நாயுடு ஆரம்பிச்சிருக்காரு. எப்போவுமே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இதாக இருக்குன்னா ஜனங்களை இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வருவாங்க. அப்படி பார்த்தா அம்மா உணவு தான் இந்தியாவுக்கு இதுதானே. இன்னை வரைக்கும் அது ஒரு இழுத்து மூட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அது பராமரிக்கவே இல்லை. இன்றைக்கி அதையே நடத்த மாட்டேங்கிறீங்க. அதை இன்னும் செழுமைப்படுத்தணும்ல. இப்போ சந்திரபாபு நாயுடு பண்ணுறாரு, மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க. இப்போ கூட எங்கேயோ ஒரு ஸ்டேட்டில் அம்மா உணவகம் மாதிரி டெல்லி 5 ரூபாவில் சாப்பாடு பண்ணுறாங்கல்ல. நீங்கள் பண்ண வேண்டியதுதானே. அப்போ திராவிட மாடல்ன்றது உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைன்னு வருதா? இன்னொன்று, இந்த திராவிட மாடலு உடன்பிறப்பே வா, ஒன்றிணைவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடு, உறுப்பினர் சேர்ப்பதில் பெரும்பாடு, இந்த மாதிரிலாம் பேர் வச்சுக்கிட்டு ஊட்டிகிட்டு இருக்கிறதுலாம் வந்து அதுக்கப்புறம் திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டின்னு அது இவர்களுடைய வழக்கமான ஒன்று. என் தலைவன் மட்டும் அமெரிக்காவில் பிறந்திருந்தால் அமெரிக்க ஜனாதிபதி ஆகியிருப்பார். என் கரகம் தலைவர் இங்கே பிறந்திருக்கான்ற லெவல்லாம் பேசிட்டுலாம் இருந்தாங்க. இப்பவும் பேசுகிறாங்க. சில டைமில் வந்து ரொம்ப கேலி கிண்டல் ஆகிடுன்றதுனால பேசுறதை குறைச்சிக்கிட்டாங்க. மற்றபடி அந்த ரேஞ்சில் இருந்தவங்க தான் இவங்க எல்லாம். அதில் ஒன்று, இப்போ திராவிட மாடல் அரசு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுதுன்னா எதில் வழிகாட்டுது? மின்சார கட்டணம், தனியார் ஏதோ துப்புரவு பணியாளர்களுக்கு இதெல்லாம் சொல்லுவீங்களா? திராவிட மாடல் இந்தியாவுக்கு நாங்கள் வழிகாட்டுறோம்னா இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ டெல்லியில் மாடல் ஸ்கூல் இருக்குது. இங்கே உங்கள் பள்ளி கல்வித்துறை என்ன லட்சத்தில் இருக்குன்னு தெரியாது. 205 பள்ளியில் மூடுறீங்க. இதான் இந்தியாவுக்கு வழிகாட்டுறதா? பிஎம்சி ஸ்கூல் கொண்டு வந்து இந்தியா பூரா அருமையாக அந்த கேந்திர வித்யாலயாவுடைய நெக்ஸ்ட் வெர்ஷன், அப்டேட் வெர்ஷன், அந்த அளவுக்கு சாதாரண ஏழை மக்களுக்கான இது. அதை அமல்படுத்த மாட்டேன்னு மறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் கேட்டால் மும்மொழி கொள்கை, அதுலேயும் ஹிந்தி திணிப்பாங்க அப்படின்னு. மும்மொழி தானே, அதில் ஏதோ ஒரு மொழி, 3rd ஆப்ஷன் லாங்குவேஜ், அதில் ஹிந்தி திணிப்பாங்க அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிக்கிட்டு சரி ஹிந்தி கற்றுக்க போகிறான். உங்களுக்கு என்ன? கற்றுக்கக்கூடாதுன்னு திணிக்கிறத எப்படி எதிர்க்கிறீங்களோ கற்றுக்கக்கூடாதுன்னு தடுக்கிறதும் தப்பு தானே. கேட்டால் அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாணவர்கள். அப்போ தனியார் பள்ளியில் மட்டும் 3 மொழி கற்றுக்குவாங்க, ஏழை வீட்டு பிள்ளைங்க 3வது மொழி கற்றுக்கக்கூடாது. இந்தியாவுக்கே நாங்கள் வழிகாட்டுகிறோம். பள்ளி கல்வித்துறையில் 207 பள்ளியே மூடியாச்சு. இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு நிதி ஒதுக்குறது பள்ளி கல்வித்துறைக்கு தான். 47,000 கோடி அதை ஒதுக்குனாங்க. பள்ளிகள் மூடப்படுது, இடைநிற்றல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து NEPயை சொல்லிக்கிட்டு நாங்கள் அப்படி பண்ணுவோம், அரசு பள்ளியில் பயில்வதே சிறப்புன்னு போன ஒரு மாதம் முன்னாடி உருட்டினாங்க. அது பார்த்தா போன வாரத்தில் 207 பள்ளி மூடாங்க. கேட்டால் அதுக்கு இல்லாத காரணம்லாம் அது ஏதோ காரணம்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பார்ட்டு. உயர்கல்வியில் நீங்கள் சிறப்பாக பண்ணுறீங்கன்றதுக்கு எதாவது சொல்ல முடியுமா? இன்னொன்று, இவர்கள் சொல்லுவது எல்லாமே ஆட்சியுடைய தொடர்ச்சி. அது முன்னாடி கருணாநிதி ஆட்சியாக இருக்கும், அப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா,
மீண்டும் திமுக, மீண்டும் அதிமுக, இதனுடைய நீட்சி இருக்குல்ல, அதுடைய இது வந்து அப்படியே இருக்கும். இப்போ தாத்தா காலத்துலேருந்து ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வெளிநாட்டு ஆர்டர் எல்லாம் வச்சு நல்லா சிறப்பாக செயல்பட்டுனுங்குது. அதில் பையன் வந்து உக்காடுறான், என்னால் தான் இந்த கம்பெனி இந்த லெவல்னா வேறு லெவல்னா ஒத்துக்குவாங்களா? முடியாது. நான் தான் இன்றைக்கி இந்த கம்பெனி, இது உனக்கு வந்து 10 படிக்கட்டு ஏற்றி கொடுத்தா அப்புறம் நீ 11வது படிக்கட்டு நிற்கிற, 11வது படிக்கட்டுக்கே நான் தான் காரணம்னு இது பண்ண முடியாது. அப்படி தான் இந்த பொருளாதார இது சொல்கிறாங்கல்ல, ஆமாம். அது எல்லாமே இதுடைய வளர்ச்சியுடைய நீட்சியுடைய இது ஒன்று. ரெண்டாவது, இப்போவே இந்த குறியீடுகள் இப்படி போகலாம்ன்ற யூகத்திலே இவங்க 2வது இடம்னு சொல்லிடுறது. இது இந்த ஆண்டுடைய முடிவில் தான் தெரியும் இவர்கள் எந்த இடம் இருக்காங்க, ஏது இருக்காங்க. இந்த மாதிரி எது எடுத்தாலும் நாங்கள் தான். அப்போ நீ தானே இந்தியாவுக்கு வழிகாட்டி, காவிரி தண்ணியில் மேகதாட்டு அணை கட்டுறான்ல, அதை தான் தடுக்கிற வழியை பாரு, நீ தானே வழிகாட்டி. நீ தானே வழிகாட்டி 142 அடி உயர்த்துறதுக்கு கேரளாவை இது பண்ண, நீ தானே வழிகாட்டி. மற்ற விஷயங்களில் போராடி வாங்கு. இன்னொன்று சொல்கிறேன், அதிமுக கவர்மெண்ட் என்ன இருந்தாலும் ஆளுநர் கூட மத்திய அரசோட ஒரு இணக்கமான போக்கு வேலையாகிறது தான் வேலை. ஒரு இடத்துல தகராறு ஆகுது, அந்த இடத்துல திடீர்னு ஒருத்தர் வருவார், உன்ன போன நீ போன்னு தடுத்து விட்டு முடிச்சு விட்டு போயிடுவாப்புல. இது கரெக்டா? ஏய், நான் யார் அடிக்கிறேன்ட்டு அடித்து இன்னும் 4 பொருளை தூக்கி போட்டு உடச்சி அந்த இடத்தையே கலபரமாக்கி 2 பேர் மண்டையை உடச்சி இதுவா? எங்கே சமாதானமாக போய் 4 காரியத்தை சாதிக்கிறோமோ அவன் தான் புத்திசாலி, அவன் தான் ஆட்சியாளர். ஆனால் இங்கே அவனோட சண்டை, இவங்களோட சண்டை, கவர்னரோட சண்டை. நீங்கள் பாருங்கள், நீட்டு வந்த பொழுது நீட்டை 2 வருஷம் விலக்கு வாங்கினாங்க, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போனாங்க, இவங்க இங்கேருந்து குதிச்சிருந்தாங்க. பாரு அடிமை அரசு, இந்த மாதிரி நீட்டை ஒன்றுமே பண்ண முடியல. எப்படி பண்ண? நீ இருந்தால் பண்ணியிருப்பியா? யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது மத்திய அரசு பார்லிமெண்ட்டில் 2 அவைகள் நிறைவேற்றி சட்டமாக்கப்பட்ட. நீ இருந்தால் என்ன பண்ணுவேன்? இதை இப்போ சொன்னீங்களா நீட்டுக்கு விலக்குன்னு, பண்ணீங்களா? அதே நிலைமையில் தான், கையேறு நிலையில் தான் அவங்களும் இருந்தாங்க. ஆனால் அவங்கள பெரிய குற்றச்சாட்டு ஆக்குனீங்க, பார்த்தியா நீட்டை கொண்டு வந்தது பாஜக தான், இவர்கள் பார்த்தியா கூட அப்படி இப்படின்னு. இருறா, நாங்கள் கேட்டுனுக்கிறேன்டா, போராடிடுறோம்டா, 2 வருஷம் கொடுத்தாங்க, நான் பார்த்துன்னுக்கிறேன்டா, உச்சநீதிமன்றத்தில் போட்டுக்கிறேன்டான் தான். இவங்களால வேறு என்ன பண்ண முடியும்? உச்சநீதிமன்றம் போனாங்க, உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிச்சு? ஏன் 24 மாநிலத்துக்கும் 27 மாநிலத்துக்கும் இது உனக்கு மட்டும் தனியாக கொடுப்பாங்களா? ஓப்போ நீட்டு அமுலாச்சு, அதுக்கு தயாராக வேலை பாரு போன்னு அமிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் நீட்டு விலக்கும் கேட்குறாங்க, அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் வந்து 7.5%, 10%. அதான் சொல்ல வரேன். அப்போது நீட்டு வந்த புதுசில் இவர்கள் அதற்கு மாற்றாக ஏதோ ஒரு இதை யோசிச்சாங்க. சரி, அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு 7.5% கொண்டு வரலாங்க. அதுக்கு அந்த கவர்னர் ஒத்துக்கல. ஞாபகம் இருக்கா? டக்குன்னு இவங்க அரசாணை போட்டு வேறு விதமாக ப்ரெஷர்லாம் கொடுத்து கவர்னரை ஒத்துக்க வச்சு பண்ணிட்டாங்க. இதுதான் சாமர்த்தியம். நீ தானே பண்ணியிருப்ப? அந்தகோ அடலேரே அதுவே போர்வாலேன்னு உருட்டிக்கிட்டு 7.5% வந்திருக்காது. ஏன்னா கவர்னர் கூட ஒத்து வர மாட்டார், மத்திய அரசு ஒத்து வராது. எப்படி நீ நிறைவேற்ற முடியும்? காரியம் சாதிக்க தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து நீ அந்த நேரத்தில் என்ன சொன்னீங்க? 10% கொண்டு வரணும், 7.5% கொண்டு வரேன். சரி, நீ 5 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, நீங்கள் 10 ஆகியிருக்க வேண்டியதானே? சின்ன சின்ன விஷயங்களை விட ஆளுநரோட மோதல், மத்திய அரசோட மோதல், இந்த சீன் போட்டுக்கிட்டே இது பண்ணிக்கிட்டு. நீங்கள் பாருங்கள், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், ஜெயலலிதா, யாராவது மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரவில்லை எங்கேயாவது புலம்பி பார்த்துருக்கீங்க? கேட்பாங்க, இதில் வரல அதில் வரலன்னுவாங்க, அது பண்ணிட்டு போவாங்க. இவர்கள் மட்டும் எங்களுக்கு ஐயோ நிதி தரல, அது தரல. அவங்க சொல்கிறாங்க, நீ அதை அமல் பண்ணலாம் தர முடியும், அதானே சட்டம் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, நீ திட்டு கொடு அப்படின்னு. இந்த உருட்டுலாம் தெரியுதா? அங்கே போய் பார்லிமெண்ட்டில் இதை பேச முடியல. ஏன்னா அங்கெல்லாம் பாயிண்ட்டு தான் பேசணும், அவன் பாயிண்ட்டாக அடிப்பான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இவர்கள் இது எல்லாமே திராவிட மாடல் இந்தியாவுக்கே வழிகாட்டி உங்கள் எம்பிகள் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறவனையும் கெடுத்துட்டீங்க. கொஞ்சம் நெஞ்சம் ஏதாவது பார்லிமெண்ட்டில் பேசிக்கிட்டு பண்ணோனையும் ஒன்று சேர்ந்துங்கன்னு நீ பார்லிமெண்ட்டே நடக்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் நடக்கணும்னா பார்லிமெண்ட்டில் கொஞ்சமாவது பேசி பதிவு பண்ணுமா வேணாவா? டெய்லி பார்லிமெண்ட்டை நடக்க விடாமல் பண்ணால் டெய்லி ஏதாவது போராட்டம் கண்டுபிடிச்சிடுறது, அப்புறம் சம்சா சாப்பிட்றது, ஜாலியாக போயிடுறது. இதுக்குன்னு ப்ளகார்டு ரெடி பண்ணுறது, மறுநாள் எல்லாம் கும்பலாக நிற்கிறது, ஓன்னு கத்துறது, மறுபடியும் பஸ்ஸில் ஏறி தேர்தல் ஆணையத்தை நோக்கி போகிறது. இவங்க பஸ்ஸில் போனால் அது சுந்தரா ட்ராவல்ஸ் கிடையாது, எடப்பாடி போனால் அது சுந்தரா ட்ராவல்ஸ். அதனால் இவர் திராவிட மாடல் இந்த உருட்டுலாம் வந்து இப்போ ஏன் கலைஞர் காலத்தில் திராவிட மாடல் அரசுலாம் வரல? சொல்லப்போனால் 67 திராவிட மாடல் ஆச்சு தான் தமிழ்நாட்டில். இந்த உருட்டு முதல்ல திராவிடம் எங்கே இருக்குது சொல்லுங்கள். திராவிடம்னா என்ன? ஏன்னா இவர்கள் மொழியால் எல்லாரும் கலந்துருக்காங்க, அதுக்காக தமிழ்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால் திராவிடன்னு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. திராவிடன்னா நீங்கள் உங்கள் திராவிடம் தானே கர்நாடகம்,
மேகதாட்டு அணை கட்ட நிறுத்த சொல்லுங்கள், உங்களுக்கு உரிய பங்கை வாங்க. நம்ம திராவிட நாடு பாது, நம்ம திராவிட நாட்டினுடைய நம்முடைய தோழர் பினராயி விஜயன் தான் இருக்கார். அந்த முல்லை பெரியாறு அணைக்கு உடனடியாக தீர்வு காணும் பண்ண வேண்டியதானே? உங்கள் திராவிட மாடலில் சந்திரபாபு நாயுடு இருக்கார், அந்த பாலாறுல அணை தடுப்பணைகள்லாம் கட்டியிருக்காரு, அது எதாவது பண்ண முடியுமா? பேச வேண்டியதானே? சும்மா இவங்களுடைய ஊட்டிகிட்டு இருக்கு. சூப்பர் சார். இப்போ வந்து நேற்று ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. குடியரசு துணைத் தலைவர் அவரோட என்டிஏ வேட்பாளர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் வந்து எல்லாருமே கட்சி பேதமின்றி அவங்கள வந்து ஆதரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பேக்ஃபயர் ஆகாது சார்? ஆகாது. ஏன்னா அவங்களும் ஒரே சமுதாயம் வேறு, கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு. அதெல்லாம் இல்லைங்க. அவங்க 2 பேரும் கூட்டணி கட்சிங்க. கூட்டணி கட்சியில் ஒரு எக்ஸ்ட்ராவாக தமிழக எம்பிகள் ஒரு தமிழர் வர்றாரு, அவர் ஆதரவு கொடுக்குன்னு கேட்குறாரு. கொடுங்க, கொடுக்காம போங்க, அவ்வளோதான். கேட்கறதுல என்ன பேக்ஃபயர் ஆக போகுது? இதில் ஒரு பிரில்லியன்ட் மூவ். நீங்கள் வந்து கொங்கு மண்டலத்துலேருந்து ஒருத்தர் துணை ஜனாதிபதியாக வர்றாரு. கொங்கு மண்டலம் அதிமுக பாஜக வெயிட்டு. நீங்கள் அதை எதிர்த்து நீங்கள் இங்கே அரசியல் பண்ணிங்கன்னா பாரா வரதை தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டிஎம்கேக்கு இது ஒரு பிரச்சனை தான். 2வது, இவர்கள் அப்துல் கலாம் விஷயத்திலே கையை சுட்டுக்கிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி நேற்று போடுறாரு இந்த சரவணா, தமிழரை நாங்கள் தான் ஜனாதிபதியாக கொண்டு வந்தீங்க. எந்த தமிழரை கொண்டு வந்தீங்க? தமிழரை பிரதமர் ஆகிறத கூட தடுத்தீங்க. ஞாபகம் இருக்கா? மூப்பனார், இந்த சிதம்பரம்லாம் வேட்டி கட்டிய ஒருத்தர் வரணும்னு ரஜினிலாம் பேசினப்போ வரவிடாமல் பண்ணிங்களா? லாஸ்ட்டில் அது யார்? குஜராத்தில் யார்கிட்டையும் இவர்கிட்ட போச்சு. கர்நாடகா தேவகவுடா கடைசியில். அன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சி கெடுத்தீங்களா? அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்குனது ஒரு தமிழரை, பச்சை தமிழரை, நீங்கள் சொல்கிற மாதிரி ராமேஸ்வரத்தை சேர்ந்த பச்சை தமிழர் எல்லோராலும் விரும்பப்படுவோரை ஆக்கியது ஒரு நீங்கள் சொல்கிற இந்துத்துவான்ற அந்த பாஜக. உலகம் போற்றும் ஒரு சயின்டிஸ்ட் அவரை ஆக்குனாங்க. அடுத்த டைம் வரும்பொழுது கலாம் என்றால் கலகம்னு அவருக்கு எதிராக இது பண்ணி அவர் ஆக விடாமல் தடுத்தது யார்? நீங்கள் தானே? பிரதீபா பாட்டியில் நிற்க வச்சு அவங்கள ஜெயிக்க வைக்கிற வேலைலாம் பண்ணீங்கல்ல, அப்போ எங்கே போனார் தமிழர்? அதனால் இவர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போய்கிட்டு இருக்கலாம்னு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே நடக்காது. இன்றைக்கி அவங்க கட்சி இன்னொன்று பாஜக, அவங்க பெரும்பான்மை இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா நல்ல விஷயம். யாரோ ஒருத்தர் வர போகிற இடத்துல சிபி ராதாகிருஷ்ணன் வராரு, நம்ம தமிழர் ஒருத்தர் துணை ஜனாதிபதி வராரு. சொல்ல முடியாது, அந்த டேம் அவர் முடித்தார்னா அடுத்து ஜனாதிபதிக்கும் வாய்ப்பு இருக்குது. சார் இதை இப்படி எடுத்துக்கலாமா சார்? இதுக்கு முன்னாடி தங்கர் இருந்தார், தமிழ்நாடு எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இருக்கட்டும், என்ன தப்பு? இருக்கட்டுங்க. நான் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறத நீங்கள் முட்டாள்தனம்னு எப்படி சொல்லுவீங்க? நான் யோசிக்கிறேன். இன்றைக்கி கேட்டாங்க என்கிட்ட, தாவேக மாநாட்டை தடுக்கிறார்கள். நான் வேறு என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ரத்தன கம்பம் விரிப்பாங்க. எப்பா என்ன பஸ் வேணுமா? கவர்மெண்ட் பஸ் ஒரு 10 அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவர்களால் முடிஞ்சது தடுக்கிறதுக்கு என்ன வேலையோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நடந்தது கிடையாது. அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது வந்து வெறும் அரசியலுக்காகவே அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அடிக்கடி சேஞ்சுனா அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகிடுச்சு. ஏதோ ஒரு விவகாரத்தில் அவர் உடல்நலம் காரணம்ன்ட்டு விலகி போகிறாரு, இல்லை விலக சொல்லியிருக்கலாம். இப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் வேணும்ல, அப்போ தேர்ந்தெடுக்கணும்ல. இது இந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது. துணை ஜனாதிபதி வந்து நடுவில் இதாக இன்னும் மரணம் அந்த மாதிரி வந்தால் மாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் பதவி விலகி இதுன்னு அப்போ அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு, எனக்கு உடம்பு சரியில்லைன்றாரு. இல்லை உங்களுக்குள்ள பிரச்சனை தான் போய் அங்கே போய் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி, பிரச்சனையாக இருந்தாலும் அது அவங்க கட்சி முடிவு. ராஜினாமா செய்ய சொல்ல ராஜினாமா பண்ணிட்டார். அடுத்து அவங்க கட்சியிலேருந்து வேறு ஸ்டேட்டில் கொடுக்காம இங்கே கொடுக்குறாங்க. எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்கல்ல, மத்திய பிரதேசில் இல்லையா, உத்தரப்பிரதேசில் இல்லையா, ராஜஸ்தானில் இல்லையா, மகாராஷ்டிராவில் இல்லையா, குஜராத்தில் இல்லையா, தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏற்கனவே அவர் மகாராஷ்டிரா ஆளுநர் தான், அதனால் அவர் கொடுக்க வேணான்னு கூட முடிவெடுக்கலாம்ல. தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்கன்னா அவங்க அதை யோசிப்பாங்க. இங்கே கொங்கு பெல்லில் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இது மூலிமா நம்ம எதாவது கால் ஊன்னலாம் அப்படின்னு யோசிக்கிறதுன்னா அங்கே தப்பு இருக்குது. ஓகே சார், ஏற்கனவே வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து கொங்கு பகுதியில் அதிமுக அதிகமாக வெற்றி பெற்றாங்க சார். இது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக தான் இருக்குமா இந்த வாட்டியும்? ஏன்னா பெரும்பான்மையாக போன வாட்டி அவங்க கைப்பற்றினாங்க, இந்த வாட்டி திமுக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அந்த தொகுதிகளில். இந்த வாட்டி அவங்களுக்கு எதுவும் சான்சஸ் இருக்கா? எப்போவுமே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் சட்டசபை எலெக்ஷனுக்குமே வித்தியாசம் இருக்கும். 2019 கொங்குல வந்துலாம் ஃபுல்லாக ஸ்வீப்பு டிஎம்கே அலைன்ஸ். ஆனால் 2021 ஏடிஎம்கே அலைன்ஸ் ஸ்வீப்பு. ஒரே ஒரு இடம் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மட்டும் ஜெயிச்சார். சரி, அதே நிலைமை 2026 வரலாம். ஏன்னா உங்களுக்கு பெரிய ஸ்பாய்லராக இருக்க போகிறது விஜய். அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ உங்களுடைய வாக்குகளை பெரும்பாலும் பிரிப்பார். கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக
பாஜக ப்ளஸ் பாமக இதெல்லாம் இணைஞ்சதுன்னா உங்களை முடிச்சு விட்ருவாங்க. அதனால தான் அவங்க பயந்து போயிட்டு என்னவோ பண்ணுறாங்க. மற்றபடி கொங்குல பெருசாக இருந்தவங்களுக்குலாம் இப்போலாம் மரியாதைலாம் இல்லை. இவர்கள் பணத்தையும் அரசியல் ஆட்சி பலம் இதெல்லாம் வச்சு நம்பி இறங்குறாங்க. ஆனால் 5 வருட ஆட்சியில் பயங்கர கெட்ட பேர் இருக்குல்ல. நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்குது. கீழே போனீங்கன்னா ஜனங்க வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் வரி, மின்கட்டண உயர்வு, அது எல்லாம் நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறதுலாம் பெருசாக எடுபடலை. 1000 ரூபா கொடுத்துட்டு 4000 ரூபா மின்கட்டண உயர்வுனா எப்படி அவங்க சகிச்சுக்குவாங்க? இன்ன வரைக்கும் டாஸ்மார்க் விவகாரத்தில் பெண்களுக்கு கடுமையான கோபம் இருக்குது. இப்போ விஜய் இந்த மாநாட்டில் டாஸ்மார்க்லாம் எதிர்த்துலாம் பேசினாருன்னா அப்படியே கன்வெர்ட் ஆகும். என்னமோ இவர்களுடைய அதிர்ஷ்டம், இல்லாட்டி இவர்கள் அவங்கள கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்களா எனக்கு தெரியல. விஜய் இந்த மாதிரி விஷயம்லாம் தொடவே மாட்டேங்கிறார், பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டேங்கிறார். அது இவர்களுக்கு வாய்ப்பாக இருக்குது. பாயிண்ட் அவுட் பண்ணால் கதை முடிஞ்சிடும். இப்போ வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் வந்து திருமாவளவன் மாற்றி மாற்றி பேசுகிறாரு சார். ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கான பணியை வந்து நிரந்தரம் பண்ணணுன்றாரு, மறுநாள் வந்து இல்லை நீங்களாம் ஏன் இன்னும் இந்த வேலையிலே இருக்கீங்க, படித்து முன்னேற வழியை பாருங்கன்னு ஒரு மாற்றி மாற்றி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு சார். அது எதுவும் அழுத்தம் எதுவும் இருக்கா திமுக சைட்லேருந்து? கொள்கை வழி தலைவர்கள் என்னைக்கு கொள்கையை கைவிட்டுட்டு சுயநல அரசியலை கையில் எடுக்கிறாங்களோ அன்னைக்கே அவர்கள்ட்ட தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் வந்துடும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் 4 பேருமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருமாவளவனுக்கு அவ்வளோ ஒரு இது இருந்தது. 2016 ஒரு கூட்டணியை உருவாக்குனார். தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அவர் நின்னது, பேசுனது, பட்டியலின மக்களுக்காக நின்னது. இப்போ எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, எங்களை பட்டியலின கட்சின்னு சொல்லாதீங்க, பொது கட்சியாக சொல்லுங்கன்னு. அப்போ ஏன் தனி தொகுதி வாங்கி நிற்கிறீங்க? அவங்கள்ட்டையும் போய் சொல்ல வேண்டியதானே, என்னையா அப்படி பார்க்குறீங்க, பொது தொகுதி கொடுங்க நாங்கள் நிற்க போகிறோன்னு கேட்டு நிற்க வேண்டியதானே. அவங்க கட்சி ராசாவே பட்டியலின தூக்கி பட்டியலின தொகுதி தான் இப்போ நிற்க வைக்கிற கட்சி அது. சமூக நீதி கட்சி. பெரம்பலூரில் ஜெயிச்சவர் அந்த தொகுதி பொது தொகுதி ஆகணும்னா அவர் தூக்கி நீலகிரியில் நிற்க வைக்கிறாங்க. ஏன் அங்கேயே நின்னா? ஏன்னா இன்னாரு இன்ன இடத்துல தான் நிற்கணுன்றது தான் அவங்களுடைய சமூக நீதி. அது ராசாக்கும் தெரியும். அவர் ஒரு பகுத்தறிவாதி. இது ஒரு பார்ட் வச்சுக்கோங்க. இவர்கள் என்னைக்கு 2019 இவர்கள் அவங்களோட இணைஞ்சாங்களோ அன்னைக்கு விழுந்தவர்கள் தான். அதுக்கப்புறம் எந்திக்கவே இல்லை. கே பாலகிருஷ்ணன் சொன்னார்ல, சிபிஎம் உடைய முன்னாள் மாநில செயலாளர், வழக்கமாக நம்ம வந்து தொகுதி உடன்பாடு தான் வச்சுக்குவோம், தேர்தலில் நிற்போம், அப்புறம் வெளியில் வந்துடுவோம், மக்களுக்கான பிரச்சனையில் போராடுவோம். இந்த முறை தான் 7 ஆண்டுகளாக தொடர்ந்து அடிமையாகவே அங்கே இருக்கிறோம், கூட்டணி என்ற பெயரில் இருக்கிறோம், இதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ஒத்துக்கிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க, சண்முகத்தை கொண்டு வந்தாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு மகா கேவலமான விஷயத்தை சிபிஎம் எடுத்ததுன்றது பெரிய பின்னடைவு. இன்னை வரைக்கும் அவர்களால் அதில் தப்பிக்க முடியல. அது ப்ளஸ் தேர்தலில் தொகை வாங்கினதெல்லாம். அப்போ இவர்களுடைய அடிப்படை என்ன? போராட்டத்தில் வெளியில் வந்து அதில் மூலியமாக கிடைக்கிற மக்கள் செல்வாக்கு, அந்த மக்கள் செல்வாக்கு அடிப்படையில் கூட்டணி அந்த பலத்தில் ஜெயிக்க வைக்கிறது. இவர்களுக்கு சில தொகுதிகள். மறுபடியும் என்ன பண்ணணும்? மக்களுக்கான விஷயங்களை போராடணும், இவங்களுக்கு எதிராக போராடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மரியாதை இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? இன்னொரு திமுகவாக மாறிட்டீங்க. நீங்கள் மாறுறீங்களோ இல்லையோ, முதல்ல உங்கள் ஆட்களை எல்லாத்தையும் அவங்க மாற்றிட்டாங்க. ஆலூர் 7 ஹவர்ஸ் பேசுகிறதெல்லாம் ஒரு பொதுவான ஆளை கூப்பிட்டு வந்து, இவர் யாருங்கன்னு கேட்டால் திமுக எம்எல்ஏங்க அவர் அப்படின்வாங்க. இல்லைங்க அவர் விசிகா. ஏங்க நீங்கள் வேறு, அவர் பாருங்கள் எப்படி பேசுகிறாரு திமுக. வன்னியரசு பேசலாம் பார்த்தா திமுகன்னு முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மார்க்சிஸ்ட் கட்சியில் கனகராஜ், அருண் இவங்கெல்லாம் பேச பார்த்தா திமுக ஸ்போக்ஸ் பர்சனுங்க, முரட்டு முட்டு கொடுக்குறாங்கன்னுவாங்க. நீ சொல்கிறத பார்த்தா திமுக ஒரு அணின்ற மாதிரி இல்லை. திமுகவுடைய தலித் அணி, திமுகவுடைய இடதுசாரிகள் அணி, திமுகவுடைய தேசிய அணி, திமுகவுடைய புரட்சி போர்ப்படை அணி, அதான் மதிமுக. இந்த மாதிரி தான் இருக்குது. காங்கிரஸுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது, அது எதுவுமே கிடையாது. எவனாவது தோல் கிடைக்குதா டம்முக்கு ஏறிக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இவர்கள் அந்த மாதிரி கட்சிகள் இல்லை. ஆனால் இந்த 5-6 வருஷத்தில் மரியாதையை கெடுத்துக்கிட்டாங்க. அதில் திருமாவளவன் தான் என்ன பேசணும், இன்னைக்கு சண்முகம் கண்டிக்கிறாரா? அப்போது தான் என்ன பேசணுன்ற அடிப்படை ஒரு கொள்கை இருக்குல்ல. சாதாரண ஆளை கூப்பிட்டு கிடக்கு கேட்போம். ஒருத்தரை பணி நிரந்தரம் பண்ணால் அவர்கள் வாழ்க்கை எப்படி மேம்படும்? துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தரம் ஆனால் அவர்கள் வாழ்க்கை மேம்படும். அதன் மூலயமாக அவர்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும். நல்ல கல்வி கிடைச்சி போகிறவன் நல்ல வேலையை தேடி போவான். மறுபடியும் அப்பா தொழிலுக்கு வருவானா? அப்போ நீங்கள் தலைகீழ சொல்கிறீங்க, பணி நிரந்தரம் பண்ணால் அதிலே இருந்துருவாங்க, ஆண்டாண்டு காலமாக இதே சமுதாயம் இப்படியே இருக்கணும். அது எப்படி? அடிப்படை விஷயத்திலே நீங்கள் தப்பு பண்ணுறீங்களே யோசனை. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு
முரட்டு முட்டு இதாகிடுச்சு. நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு இதாக அவங்க கூட ஒத்துக்க மாட்டாங்க. திமுக ஏன்பா என்னப்பா நீ இந்த மாதிரி சொல்கிற, நீ இந்த உருட்டு உருட்டுனா அப்போ நாங்களும் அதுக்கு துணை போன மாதிரி ஆகிடணும். இந்த உருட்டுக்கு முடியாமல் தான் சண்முகம் இன்னைக்கு வெளியே வந்து வெடிச்சிட்டார். நான் சொன்ன அதே கருத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் ஒரு 5 நாள் முன்னாடி 4 நாள் முன்னாடி பேசணுன்னே போட்டேன். இது எப்படிங்க சரியாக இருக்கும்? இவங்களை தொங்கல்லையே வச்சுட்டு இவங்களை அலபாய வச்சுட்டு 5க்கும் 10க்கும் பண்ணுறதுனால தான் இவர்கள் வாழ்க்கை இந்த வறுமை கோட்டுக்கீழே இருக்குது. அப்போ இவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கலன்னா அவனும் மறுபடியும் இதுக்கு துப்புரவு பண்ணிக்குள்ளேயே வர்றான். திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே அவனை தள்ளுறீங்க. அப்போ அவனை தள்ளாமல் இருக்கிறதுக்கு இவனுக்கு நல்ல வாழ்க்கை சூழ்நிலை, பணி பாதுகாப்பு, நல்ல சம்பளம் அப்படின்னு வரும்பொழுது தான் வாழ்க்கை மேம்படும். அதை தானே ஒரு அரசு பண்ணணும். ஆனால் சொந்த மக்களே கைவிட்டுட்டு ராம்கேவும் மற்ற கம்பெனிகளையும் கூப்பிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு இவருடைய வாழ்க்கையும் தூக்கி அங்கே போகன்றதுனால தான் அவங்க போராடுறாங்க. அப்படின்றப்போ இவர் வந்து அதுக்கு உள்டாவாக சொல்கிறப்போ சண்முகம் கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு துப்புரவு பணியாளர்கள், நிரந்தர பணியாளர், அந்த கார்ப்பரேஷன் ஒர்க்கர், அவங்களுடைய பொண்ணு பிஹெச்டி பண்ணி இன்றைக்கி பேராசிரியராக இருக்காங்க. தப்பாக சொல்கிறாரு, திரும்ப மாற்றிக்கணும்னு சண்முகம் சொல்கிறாரு. அதனால் திருமாவளவனுடைய குழப்பங்கள் இருக்குல்ல, அது உச்சத்துக்கு போயிட்டார். அவர் என்ன பேசணுன்ற அளவுக்கு பிறந்த நாள் அன்றைக்கே வாங்கி கட்டிக்கிறார். கூட ஒரு கூட்டாளி வேறு புதுசாக அந்த கம்பெனியில் சேர்ந்துக்கிறாப்புல. சார் இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ அதிமுக கூட இதில் பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரியே தெரியல. ஏன்னா அவங்க ஆட்சியில் தான் 10 மண்டலமும் ப்ரைவேட்டைசேஷன் ஆயிருக்கு. அதனால் நாளைக்கு நமக்கு ஏதாவது பேக் ஃபயர் ஆயிருமான்ற மாதிரி இதில் மௌனம் அதிமுக பல விஷயங்களில் முரண்பட்டு நிற்கிறாங்க. இந்த 10 மண்டலங்கள் ஆக்குனது இப்போ நம்மளாம் வந்து க்ளீன், ஆமாயா 10 ஆக்குனதுனால தான் சரியில்லைன்னு தானே ஒன்று கொண்டு வந்தாங்க. நீ அதே காரணமாக சொல்லிட்டு 2 ஆக்குனேன்னா அவன் 10 குத்து குத்துறான், பார்த்தியா நான் 2 குத்தானே குத்திக்கிறேன் அப்படின்னா அது தப்புன்னு. அதிமுக இந்த பிரச்சனை இருக்குது. இது மட்டும் இல்லை, பல்வேறு பிரச்சனைகளில் அவங்களுக்கு இருக்குது. இந்த ஆணவ கொலை விஷயத்தில் மேம்போக்கா அப்படி போகிறாங்க. அதெல்லாம் மாற்றிக்கணும். ஏன் கூடுதலாகவே எடப்பாடி அவர்கள் போகிற இடத்துலலாம் என்ன சொல்லலாம், நாங்கள் தனியார் மயமாக்கணும் எல்லாம். நாங்கள் இப்போ சொல்கிறோங்க, அந்த துப்புரவு பணியாளர்களை ஒரு கட்டத்துக்கு மேலே 240 நாள் ஒர்க் பண்ணால் அவர்களை வந்து பணி நிரந்தரம், அந்த இதெல்லாம் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டினாலும் நாங்கள் அந்த தனியார் மயம் விட்டதை அவர்களுக்குரிய உரிமைகளோடு நாங்கள் பாதுகாக்கிற வேலையை பண்ணுவோம். நல்ல சம்பளம் அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். இன்றைக்கி நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோன்னு பேசணும். இல்லை மீண்டும் அதை வந்து கார்பரேஷனை கையில் எடுக்கணுன்ற உத்தரவாதம் கூட கொடுக்கலாமே. அதெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க. கார்ப்பரேட் கட்சிகள் ரெண்டுமே வந்து அந்த வேலையை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர்களுடைய இதுவே அதில் தான் ஓடிட்டு இருக்குது. இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், அதிமுக தான் முதல்ல தனியார் மயமானது கிடையாது. ஸ்டாலின் தான் முதல்ல பண்ணார். அவர் மேயராக இருக்கும்போது ஓனிக்ஸ்னு ஒரு நிறுவனம் உள்ளே வந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. இன்னும் காலம் போச்சுன்னா இவங்க எல்லாம் மற்றவங்களாம் செத்து போயிட்டாங்க போல். ஸ்டாலின் மேயராக இருக்கிறப்போலாம் எல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்போ இருக்கவங்களாம் 2K கிட்ஸ் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவர்கள் அதை செய்தால் வரவேற்கலாம் உண்மையிலேயே. சரி அதை செய்ய முடியல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, கம்பெனி ஆக்டு அது இது கோர்ட்டுக்கு போவோம், அது ரைட்டு. படிப்படியாக நாங்கள் மீண்டும் மாநகராட்சி இதுவுமே ஒப்படைப்போம். அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா மறுபடியும் நாங்கள் மாநகராட்சி எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு அறிவிக்கலாம், தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கலாம். அதுவரையிலும் இருக்கின்ற இந்த ப்ரைவேட்டேஷன் பண்ணவங்களுடைய பணி பாதுகாப்பு, சம்பளம், முறையான சம்பளம், இதற்கு நாங்கள் உத்தரவாதம் தருவோம். நாங்கள் அவர்களை பாதுகாப்போம். அல்லது அவர்கள் மாநகராட்சியுடைய ஒப்பந்த ஊழியர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கான சம்பளம் மாநகராட்சி மூலம் போவோம், நாங்கள் அதுக்கான இதே ஒப்பந்தம் அங்கே போடுவோம். இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் உருட்டு, அதெல்லாம் அந்த ராம்கேவை அதை ஒப்பந்தத்திலே போட்டுடலாம். நீ தான் அவங்க இன்சூரன்ஸ் பார்த்துக்கணும், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு, டெத் இன்சூரன்ஸ்லாம் என்னமோ கவர்மெண்ட்டே கொடுக்குற மாதிரி அப்படியே உருட்டுறாங்க. அது அவன்கிட்ட சொன்னால் அவனே அந்த பணத்தை கட்டிடுவான் குரூப்பாக. அதனால் இது எல்லாமே வந்து உருட்டுகளில் பல வகை, அதில் இது ஒரு வகை. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அப்புறம் முதல்வரோட பேச்சுக்கள், இதை பற்றி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இதை பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நிறைய பேசலாம் சார். நன்றி.